மீனம் ராசி 12 ராசிகள்லையுமே பாருங்க 12வது ராசியாக வருது. குரு பகவான் அதிபதியாக கொண்ட ஒரு நீர் ராசியாக இருக்குது. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இறக்க குணம், இந்த அதீத கற்பனை திறன் இது எல்லாமே நிறைய இருக்கும். நீங்கள் ரொம்பவுமே புத்திசாலிகளாக இருப்பீங்க. இந்த மீன ராசியில் பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. பெரும்பாலும் அறிவு கூர்மையும் சரி, தைரியமும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். குரு பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த இரக்க குணம், சிந்தனை, இந்த மற்றவங்களுக்கு உதவக்கூடிய உணர்வு இதெல்லாம் நிறையவே இருக்குங்க. மீனராசிக்காரங்க உங்ககிட்ட கற்பனை திறனுமே அதிகமாக தான் இருக்கும். இந்த கலை இலக்கியம் சினிமாவில் சாதிச்சவங்களை கேட்டு பாருங்கள், மீனராசியை கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தியாக உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இருக்கிற சூழலுக்கு ஏற்ப தங்களை எளிமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கிறதுல ரொம்ப மிக சிறப்பான தன்மை அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும், என்ன விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன விஷயம் பலவீனமாக அமையும், அதை தடைபட என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மீனராசிக்காரங்க எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். அதே போல் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுதும் நீங்கள் வியாழக்கிழமையில் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே உத்தமமான பலனை ஏற்படுத்துங்க. இந்த பதிவு பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்திடமும் உங்கள் இஷ்ட தெய்வத்திடமும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிட்டு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நீங்கள் கிடைக்க நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் குடும்ப சூழலில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, தீர்க்க முடியாமல் இருக்கிற கணவன் மனைவி பிரச்சனைக்கான தீர்வை கூட நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பால் தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. ஜாதக கணிப்பால் உங்கள் குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு பெற முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற உங்கள் ஜாதக அமைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஜோதிடத்தில் முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். குரு பகவானால் ஆளக்கூடிய ராசி நீங்கள். காலச்சக்கரத்தில் 12 மற்றும் கடைசி ராசியாக இருக்குது. அதே போல் மனதளவில் நீங்கள் அடிக்கடி குழப்பம் அடையக்கூடியவங்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் கனவு உலகத்தில் வாழ்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்மீக செயல்பாடுகளில் அதிகமான ஈடுபாடு இந்த மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கும். உங்கள் குடும்பம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே நல்ல ஒரு அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. தங்களை சுற்றி உள்ளவங்களுமே நாம் எப்படி உயர்றோமோ அதுபோல் உயரணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் கண்கள் ரொம்பவுமே அழகானதாக இருக்கும். மீன் போன்ற அடையாளம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க நீங்கள். அதே போல் கொஞ்சம் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்க மீது அன்பு காட்டினாலும் சரி, யாராச்சும் துரோகம் அல்லது உங்ககிட்ட உண்மையாக நடந்துக்கல அப்படின்னா அவங்கள விட்டு விலகுமே தயக்கம் படமாட்டீங்க. உண்மையான அன்புக்கு அடிபணியக்கூடியவங்க நீங்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்கும். உங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மீன ராசிக்காரங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தணுங்க. மீன் சின்னத்தை கொண்ட நீங்கள் நீர் ராசியை சேர்ந்தவங்க. தைரியசாலி, புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவுறது, தொண்டு செய்கிறதுல ஆர்வம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். உங்ககிட்ட பாருங்கள், நல்ல ஒரு ஒழுக்க குணம், நல்ல நடத்தை அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுவீங்க. சமூக பணிகள் அதிகமாக ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த கல்வி, அரசியல், நிர்வாக மேலாண்மை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே போல் வயசுலாம் ஒரு தடையே இல்லைங்க. எந்த வயசில் வேணாலும் எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்றுப்பீங்க. மீனராசியில் இருக்கிற நீங்கள் இந்த உணவுத்துறை, மருத்துவம், வியாபாரம் போன்ற துறைகளில் எடுத்து நடத்துனீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக செயல்பட முடியும். இதெல்லாம் உங்களுக்கு உத்தமமான துறையாக இருக்கும். இந்த துறையில் இருக்கிறவங்களும் பாருங்கள், நீங்கள் செய்கிற விஷயத்தில் சில மேன்மைகளை பெறக்கூடிய அமைப்பில் தானாக வந்து சேர்க்கும். மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, தனுசு, மகரம் இதெல்லாம் நண்பர்களாக இருக்கக்கூடிய ராசி. உங்கள் நண்பர்கள் கேட்டு பாருங்கள், இந்த ராசியில் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மீன ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், பலமாக என்ன இருக்கும், பலவீனமாக என்ன அமையும் அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ முழு விளக்கத்தோட தெளிவாக முழுமையான ஒரு விஷயத்தையும் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மீன ராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி
இது வரைக்கும் உங்களோட அயன சயன போகஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகி ராசிக்கு வராரு. அப்போது 3ஆம் பார்வையாக தைரிய வீரிய ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக கலஸ்திர ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. கடும் சொற்கள் உங்களோட மனசை காயப்படுத்துங்க. உங்களை அரவணைச்சி அன்பு காட்டுறவங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தருவீங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, உங்கள் பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்க மாட்டீங்க மீனராசிக்காரங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சொல் செயல் இது எல்லாமே மற்றவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வருஷம் உங்கள் சேமிப்பு விஷயத்தில் இந்த மீனராசிக்காரங்க பாருங்கள், இந்த பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பான உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு தானாக வரும். நீங்கள் உங்களோட பேச்சுலேயும் சரி, உங்களோட சொல் செயல்லையும் சரி, பொறுமை நிதானம் இதை 2 மட்டும் கடைபிடிச்சாலே போதும். ரொம்பவுமே நல்ல பயன்களை நீங்கள் பெறலாம். பேச்சில் பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா பேச்சாலேயே சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழல் வந்துடும். உடல் உபாதைகள் ஏதாவது தொல்லை தந்துட்டு இருந்துச்சுன்னா அது இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்களை விட்டு முழுமையாக நீங்குது. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத ஒரு புதிய பொறுப்பு கூட சேரும். உற்றார் உறவினர் நண்பர்கள் கிட்ட சுமூகமான உறவு தொடரும். இந்த உடல் உபாதைகளும் உங்களை விட்டு குறைஞ்சிரும். நல்லா சிறப்பாக செய்த வேலைக்கான அங்கீகாரம் பாராட்டு இப்போ கிடைக்கும் பாருங்க. இந்த ஒரு விஷயத்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கூடுதல் வருமானத்தை பெறுவீங்க. சமுதாயத்தில் உங்களோட செல்வாக்கு இப்போ உயரும். உங்களோட நேர்மையான நடத்தையை எல்லோரும் பாராட்டக்கூடிய அமைப்புக்கு நல்ல ஒரு உயர்வு, சிறப்பான அங்கீகாரம் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை கொடுக்கப்பட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்கிறது உத்தமமாக இருக்கும். அதே போல் உங்களோட விவாத திறமை கொஞ்சம் அதிகரிக்கும். இப்போயே நல்லாயிருக்கும், இதை விட அதிகரிக்கும். இதெல்லாம் நிறைய காரியங்களை உங்களுக்கு பக்கபலமாக சாதிக்கக்கூடிய தன்மை பிறக்குது. முக்கியமான விவாதத்தில் உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும், மதிப்புமே அதிகரிக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதால் மனம் அதில் கொஞ்சம் நாட்டம் கொண்டு போகும். உங்களோட செயல்களை முறைப்படுத்தி வகைப்படுத்தி செஞ்சு எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு தக்க சமயம் ஒரு தக்க காரியமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. நீங்கள் என்ன பண்ணலான்னா, விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லோருக்குமே உதவி செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய துறைகளில் இந்த தடவை பாருங்கள் சாதனை புரியக்கூடிய அமைப்பு இருக்குது. புதுசாக வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகமும், ஒரு சிலர்லாம் பாருங்கள் வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் கூட இந்த பயிற்சிக்கு அப்புறம் நடக்கும். உங்கள் மீது அபாண்டமாக பழி சொன்னவங்க கூட அந்த தவறை உணர்ந்து வருத்தம் தெரிவிப்பாங்க உங்ககிட்ட. நீங்கள் சம்மந்தப்பட்ட வழக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாருங்கள் அதில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. தெய்வ பலத்தால் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துலேயுமே சாதனைகளை படைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிருக்கு. அதுவும் கரெக்டாக நீங்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க. அது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும், வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். அப்படி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அது வியாழக்கிழமையில் செய்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலும் இந்த வெளியூர் வெளிநாடெல்லாம் போகும்போது உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கடைபிடிக்கணும். சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட்டா உடல் பாதிப்பு ஏற்படும். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்திற்கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சேரும். அதுவும் பாருங்கள், ஜூலை மாதத்துலேருந்து இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் இடைப்பட்ட காலகட்டம் இருக்கு இல்லையா, புதிய செயல்களுக்கான அஸ்திவாரம் நீங்கள் அப்போ கண்டிப்பாக செய்வீங்க. தொழில் விரிவாக்கமோ வியாபார விரிவாக்கமோ இல்லைன்னா வீடு கட்டுறது போலவோ ஏதாவது புது விஷயத்தில் காலடி எடுத்து வைப்பீங்க. உங்கள் உறவினரோட நலனிலையுமே அக்கறை செலுத்துங்க. அவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைகள் எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட அமைப்பு உயர்வு ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் களவு போன பொருள் கூட திரும்பி கை சேரக்கூடிய அமைப்பு இது. அதனால் தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. சமுதாயத்தில் உயர்ந்தவங்களோட நட்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உங்கள் செயல்கள் யாரோட இடையூறும் இல்லாமல் சுலபமாக இப்போ நடக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் விரும்பி காத்திருக்கிற இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க மீண்டும் உங்கள் குடும்பத்தில் இணைவாங்க. உறுதி இல்லாமல் செயல்களில் ஒரு நிரந்தர பிடிப்பு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் தொடங்குற விஷயம் மலமலன்னு சிறப்பாக நடக்கும். சில அனாவசிய செயல்களுக்காக கைப்பொருட்களை இழக்க நேரிடலாம். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை, கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரிகளால் பிரச்சனை வரலாம், அவங்ககிட்ட பேசும்பொழுது கவனமாக இருங்க. அவங்களுக்கு உதவி செய்ய நினச்சி சிக்கலில் நீங்கள் மாட்டிக்காதீங்க, அதுக்கு தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தானாக உங்களை விட்டு விலகிடும். உங்களோட தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு.
தொழில் வியாபாரம் சிறப்பான உயர்வு இருக்குது. பெரும்பாலும் வேலைப்பளு அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக செஞ்சு நல்ல பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால கவனம், முன்னெச்சரிக்கை, பொறுமை, நிதானம் இது 4 இருந்தால் மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஓஹோன்னு சிறப்பான பலன்களை பெறலாம். எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மீனம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.